ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 3, 7, 11 அப் டு 40 டேர்ம்ஸ். ஸோ 3ல் ஸ்டார்ட் ஆகி 40 வரை போகுது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால், அதாவது சம் ஆஃப் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என் சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n/2 நல்லா படிச்சுக்கணும், ஓகேவா, 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இதுதான் நம்ம புதுசாக இந்த எக்ஸசைஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலா. இதுதான் இதுக்கு முந்தின எக்ஸசைஸில் நம்ம டிஎன் வரை படித்தோம். இப்போ இந்த எக்ஸசைஸில் எஸ்என் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம், ஓகேவா. ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி, ஓகேவா. இப்போ இதில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க டேர்ம்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டில் இங்கே என் அப்படிங்கிறது வேணும், சரியா. என் அப்படிங்கிறது தான் இந்த 40 டேர்ம்ஸ். ஸோ டோட்டலாக 40 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா. அந்த 40 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் சம் பண்ணால் எவ்வளவோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு என்னங்கிறது தான் 40. அடுத்து தேவை ஏ. ஸோ ஏங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு டேர்ம் T1 இல்லையா. T1 இங்கே ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, 3 இருக்குது, ஓகேவா. ஓகே, ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன வேணும், என் தெரியும், டி வேணும். டிங்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா T2 மைனஸ் T1. T2ங்கிறது இங்கே T1 அப்படிங்கிறது 3, T2ங்கிறது 7. ஸோ 7 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் டி. ஸோ இப்போ எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 40/2 2 இன்ட்டு ஏ எவ்வளோ வரும், 3 ப்ளஸ் n-1. ஸோ 40 மைனஸ் 1 இன்ட்டு டி எவ்வளவு, 4. ஸோ இனி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இல்லையா. n, a, d எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர். எப்படி சிம்பிளிஃபை பண்ணான்னு பாருங்கள். 1 2 is 2, 2 2s are 4, 0. ஸோ இங்கே 20. 2 இன்ட்டு 3 6 ப்ளஸ் 39 இன்ட்டு 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 20 அப்படியே வச்சுக்கலாம், 6 அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 39ஐயும் 4ஐயும் 12 13 156 வருது, ஓகே. இந்த 156ஐயும் இந்த 6ஐயும் நம்ம ஆட் பண்ணுவோம். எவ்வளோ வருது, 162 வருது. இந்த 162ஐயும் 20 என்ன பண்ண வேண்டியது இருக்கும், மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். 20க்கு நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 0 ஆட் பண்ணிக்கிடுவேன். ஸோ 3240 இதுதான் S40, ஓகே. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். ஓகே, எப்படி செய்யலான்னு தெரியுதா. எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 102, 97, 92 அப் டு 27 டேர்ம்ஸ். ஸோ சேம் திங், சரியா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏங்கிறது இது 102. ஸோ டி அப்படிங்கிறது 97 மைனஸ் 102. ஸோ என்ன வரும், -5 வரும். அதே மாதிரி n அப்படிங்கிறது 27. எப்படி எழுதியிருக்கோன்னு தெரியுதா. ஓகே, இப்போ நமக்கு சம் ஆஃப் த ஃபாலோயிங்னால எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. ஸோ n/2ங்கும்போது 27/2. 2 இன்ட்டு ஏ அப்படிங்கும்போது 102 ப்ளஸ் 27 மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறது -5. ஸோ கரெக்டாக பண்ணணும், ஓகேவா. ஸோ 27/2 டிவைட் ஆகாது, அதனால் அப்படியே வச்சுக்கிடுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணான்னா 2 2s are 4, 0, 1 2 is 2 ப்ளஸ் 26 இன்ட்டு -5, ஓகே. ஓகே, இப்போ இதை அடுத்த ஸ்டெப்லேயே அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். 204 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 26 இன்ட்டு 5 130. ஸோ -130 வருது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 27/2 அப்படியே தான் இருக்கும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், ஓகேவா. 204லேருந்து 130 மைனஸ் பண்ணணும். ஸோ 74 -74 வரும். ஸோ 1 2 is 2, 3 2s are 6, 7 2s are 14. ஸோ 27 இன்ட்டு -37. ஸோ ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா. 27 இன்ட்டு
37. ஸோ 999. ஓகே, எஸ் 27 வந்து எவ்வளோ வந்திருக்கு, -999. ஓகே, இதுதான் ஆன்சர். எப்படி பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுத்து, ஏ எப்படி எடுத்துக்கிறோம், டி எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறோம், என்ன எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் இதே மாதிரி தான் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் 6 + 13 + 20 + ... 97. இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அதுக்கப்புறம் T1 T2 இருக்கிறதுனால டி கண்டுபிடிச்சாச்சு. அப் டு ... போட்டு லாஸ்ட்டு TN, அதாவது எல் தான் இருக்கே தவிர என் இல்லை. இந்த கொஷினில் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். என் வேணும், என் இருந்தால் தான் நம்ம சம் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என் வேணும்னா என்ன பண்ணணும்? ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து அப் டு இத்தனை டேர்ம்ஸ்னு கொடுக்கல. ஓகேவா? 97 ப்ளஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஏ 6. அடுத்து டி வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா 13 - 6, ஸோ 7. ஓகேவா? அடுத்தது எல். இப்போ லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ங்கிறது எல், அதுதான் 97. ஸோ இதுலேருந்து நம்ம என் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம எஸ்என் கண்டுபிடிக்க முடியும். இப்போ என் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போன எக்ஸசைஸில் இது நம்ம பார்த்துருக்குறோம். ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா L-A/D + 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? ஸோ இது யாருக்குமே போன எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணது தான். ஸோ அதுபடி பார்த்தோங்கன்னா 97 - 6 / 7 + 1. ஓகே, ஸோ 91/7 + 1, 98/7. இதுதான் என். இது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது அப்படியே வச்சு நம்ம எஸ்என் கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்என் ஃபார்முலா பார்த்திங்கன்னா இதுதான் nth. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து டிவிஷன்லேயே வச்சுக்கலாம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எஸ்என்னும் டிவிஷன்லேயே கிடச்சிச்சின்னா ஓகே தான். ஓகேவா? ஸோ L-A/T + 1. ஓகே, இப்போ எஸ்என் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். ஃபார்முலா வந்து இதுதான் n/2 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது. இதை விட ஈஸியான ஃபார்முலாவும் இன்னொன்று இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாமா? செவன் × 2 இப்படி தான் எழுதுகிறோம். 2 × 6 + -1 × d எவ்வளவு, 7. ஸோ 98/14 போட்டுக்கலாம், 12 போட்டுக்கலாம், 91/7 × 7. ஸோ 7 7 இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 98/14, 12 + 91. ஸோ இதை 98/14 இது ரெண்டு ஆட் பண்ணால் ஓகே. இதில் இதை வந்து எப்படி நம்ம டிவைட் பண்ணலான்னு பார்க்கலாம். 7 2s are 14, 49. ஸோ 7 × 103 தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஆன்சர் எவ்வளோன்னு பார்ப்போம். 721. ஸோ எஸ்என் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, 721. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி தான் செய்யணும். எப்படி செஞ்சுருக்கோன்னு தெரியுதா? என் கண்டுபிடிச்சிட்டு அந்த எண்ணை யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்முலா என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா L - A/D + 1. ஓகே, தேங்க்யூ.